ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். கண்டஸ்டன்ட் பற்றிலாம் மரியாதையாக அட்ரஸ் பண்ணுவேன்னு சொல்லி எதிர்பார்த்து வராதீங்க. இன்றைக்கி அப்படி இருக்க போகிறதில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்களாம் உள்ள 60 கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு விளாண்டுருக்காங்களா, என்ன கணக்கில் விளாட்றாங்கன்னு எனக்கு தெரியல சுத்தமாக. இந்த ஸ்கூல் டாஸ்க் தொடங்கினா கொஞ்ச நேரத்துலேயே இவனுக்கு பண்ணுற கிரிஞ்செல்லாம் பார்த்துட்டு பிக் பாஸே சொல்லிட்டாரு, நீங்களாம் ஒரு அடல்ட்டு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க என்னடானா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னாலுமே நாங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவோங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினோட பேண்டை தூக்கி ஒழிச்சு வச்சதாகட்டும், அமித்தோட ஷூஸ் எடுத்து வச்சதாகட்டும், இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒருத்தன் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு இதுக்கு மேலே நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தன் பார்வதியோட சேலை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதான் அந்த வார்டன் காஸ்டியூம் சேலை தான் தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க. அது ஒழிச்சு வச்சது யாருன்னு பார்த்தா விக்கல் விக்ரமே. கடைசியில் நானும் இப்படி தங்குற மாதிரி காமிஸ்டாப்பில் இருந்தாலுமே அந்தம்மா பார்வதி உட்காந்து கதறிட்டு இருக்குது. நான் டீ போட்டு கொடுக்கணும், சமைக்கணும், துணி வைக்கணும், எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இதில் பசங்களை வேற குறும்பணாமல் பார்த்துக்கணும். இத்தனை வேலையில் நான் போயில தொலைவிட்டு இருக்க முடியாது. யார் ஒழிச்சு வச்சாங்க, சேலை கொடுங்க நான் கேட்டிருக்க முடியும். நான்லாம் தொலைவ முடியாது, எனக்கு இப்போ சேலை வந்தாகணும். சாரி கொண்டு வந்து என்கிட்ட தர வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், டாஸ்க் விளாட முடியாது. ஏன்னா அந்த சாரி தான் என்னோட வார்டனோட யூனிஃபார்மே, அது இல்லாமல் நான் விளாட முடியாது. ஒவ்வொருத்தருட்டே போய் என்னோட சேலையை நீ எடுத்தேன்னு கேட்டுருக்கிறதுக்குலாம் என்னோட ரொம்ப கூச்சமாக இருக்குது எனக்கு. ரஜினோட ஃபேண்ட் எடுத்து ஒழிச்சு வச்சப்போ அவர் வந்து லுங்கி கட்டிட்டு டாஸ்க்குள்ளே விளாட வந்தார். ஆனால் என்னோட சாரி இப்போ எடுத்து வச்சிட்டிங்க, நான் என்ன பாவாடி ப்ளவுஸுமா போட்டு வந்து நிற்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்வதி இந்த அளவுக்கு அழுகிறது பார்த்து கானாவிதத்தில் போய் விக்ரம் கிட்ட சண்டை கேட்டாரு. ஒரு அளவு தாண்டா நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அவங்க இந்த அளவுக்கு சீரியஸாக அழுகிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ அதோட லிமிட் உனக்கு தெரியணும், போய் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒரே பொருளை கார்னர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. நீ இந்த அளவுக்குலாம் பெருசாக கொண்டு போக வேண்டாம், நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சத்தமெல்லாம் கம்முன்னு அடங்கிட்டு போயிட்டாப்புல. அப்புறம் அவரே கொண்டு வந்து பார்வதிகிட்ட நான் தான் பார்வதி எடுத்து வச்சிருந்தேன், இது மாதிரி நான் விளையாட்டுக்கு தான் எடுத்து வச்சிருந்தேன், சாரி பார்வதி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா பார்வதி சும்மாவே எப்படி சத்தம் போடுவாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே. இதில் போட்டு கத்தி விட்டாங்க விக்ரமை. பார்வதி அஞ்சரி போனோடனே விக்ரமும் சுபிக்ஷாவும் தனியாக வந்து பேச ஆரம்பிச்சாச்சு. இது சும்மாவே ரொம்ப சீம் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயம், இதுக்கு போய் ரொம்ப கத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் தனியாக வந்து காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அங்கே முடிஞ்சுன்னு இந்த சைடு பார்த்தோன்னா வியனா மாடி ஒரு வேலையை பார்த்துட்டுருச்சு. டாஸ்க் லெட்டர் போட்டு கிழிச்சு அதுக்கு தலைவன் சரியான சாக்காயிட்டார். யார்? விக்ரம் வந்து சரியான சாக்காயி வாட் தி ஹெல் வியானா அப்படிங்கிற மாதிரி சரியான கத்துன்னு கத்தி நான் கடவுளாக பார்க்குறேன், தெய்வமாக பார்க்குறேன், இப்படி போட்டு நீ இந்த வேலையெல்லாம் பார்க்குற, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது, என்ன இதையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மற்றவங்க வீட்டில் சொல்லி கொடுத்து அதுக்கு அவங்களும் வந்து நீ எல்லாம் ஒரு லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கிற, ரொம்பவே உன்னோட அட்டகாசம் தாங்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அதுக்கு நான் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணல, நான் எந்த பேப்பர்னு பார்க்காம கிழிச்சிட்டேன், அப்படியே அழுது சாதிச்சு தப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த தடவை ஹவுஸ்மேட்ஸும் இல்லை, பிக் பாஸும் வரல, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்தே ஆகும்னு சொல்லி அதுவும் விக்ரம் கையாலேயே கொடுக்கணும்னு சொல்லி மூஞ்சி போகிற கிரிக்கெட் சொல்லிட்டாங்க. அவருக்கு இருக்கிறது பார்த்தா ஒரே அனுமானம்.